என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேரட்டை வச்சு ஒரு பாயாசம் இல்லை கீர் எதுனாலும் சொல்லலாம். அது செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு 10 முந்திரி பருப்பை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அது சூடானதுக்கப்புறமா அதில் 1 கப் துருவின கேரட்டை வந்து நம்ம சேர்த்து அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். அது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 1/4 கப் நான் வந்து ஜவ்வரிசி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட போகிறேன். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/2 லிட்ரு பால் சேர்த்துக்கிறேன். முழுக்க இதை பால்லே தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அப்போ தான் அதோட டெக்ஸ்சர் நல்லா டேஸ்டியாக நல்லா ரிச்சாக கிடைக்கும். நடுவில் அப்பப்போ கிண்டி விட்டுறலாம், ஏன்னா ஜவ்வரிசி சேர்த்துருக்கிறதால அடி பிடிக்கும். இது மொத்தம் வேகிறதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க முந்திரி இருக்குல்ல, அதை வந்து நம்ம அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இதில் ஸ்வீட்னஸ்க்கு வந்து நம்ம வந்து இதில் ஒரு 1/2 கப் சுகர் சேர்க்குறேன். அதுவே கரெக்டாக இருக்கும். அது நல்லா சர்க்கரைலாம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் ஒரு 1/4 லிட்ரு பால் சேர்க்க போகிறோம். நான் பால் வந்து ஆற வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பர் டேஸ்டியான பாயசம் நமக்கு ரெடி ஆகிடும். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.